மை டியர் கௌதம் சில குட்டீஸ் எல்லாத்துக்கும் வெல்கம்ப்பா. 7th இங்கிலீஷ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் இது. இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்கள் எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குப்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க. பண்ண வேண்டிய முதல் விஷயமே சப்ஸ்கிரைப் தான் மறக்காம பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஓகேவா? லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9th 8th 6th எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ணேன். 7th பண்ண அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா கொஸ்டின் கிடைக்கல எனக்கு இல்லைக்கு கொஸ்டின் பேப்பர்லாம். ஸோ கிடச்சிருந்தா கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வெனஸ்டே தேர்ஸ்டே மார்னிங்காக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் சப்ஸ்கிரைப், அப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகேப்பா. 1 மார்க் பாருங்கள். சூஸ் த சினானிம்ஸு ஆன்டனிம்ஸு. ஸோ பாருங்கள், சினானிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் அங்கேயே கொடுத்துருவாங்கப்பா. நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும். புக் பேக் மட்டும் படிங்க, அதே போதுமானது. ஓகேவா? இந்த கொஸ்டின் நல்லா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஸோ சினானிம்ஸ் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்த ஆன்டனிம்ஸ் பாருங்கள். பஞ்சுவலி, ஃபெட்லிட், ஃபெஸ்டேஷன், பேஷண்ட்டு, டிஃப்ரென்ஸு. எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ கஷ்டமாக எதுவும் இருக்காது. ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். 11, 12, 13. ஓகேங்களா? மிஸ்டர் ரீட் இஸ் இன் டேஷ் மூட் அட் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங். Jane rises and casually goes to dash. Jane is dash years old when she is sent to Lowood school. இதெல்லாம் நீங்கள் லெசன்ஸ் தெரிஞ்சால் இதில் எழுத முடியுமா? உணர்நாள் இதில் எழுத முடியாது. ஓகேவா? அப்புறம் மேட்ச் த ப்ரோசல் வெப் வித் தேர் மீனிங்ஸ். பிக்அப், கெட் ஆஃப், செட் அவுட், கெட் அவே. ஸோ அடுத்து செக்ஷன் பி பாருங்கள். இதுக்கு ஆன்சர் கீ வேணும்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் நீங்களே ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லைனா உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆன்சர் கீ முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? கஷ்டம் தான், பட் ட்ரை பண்ணுறேன். ஓகே. அடுத்து 18, 19, 20 பாருங்கள். ஹீ செட் ஐ பே டுமாரோ. ஜிம்மி செட் டு டாமி ஐ கேனாட் கம். இது வந்து நான் ரீட் த ஃபாலோயிங் இன்ட் இன்டெக்ஸ் ஸ்பேஸ் எழுதணும் நீங்கள் இதை. ஓகேவா? அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள். த பாய் டேஷ் அ கேட் டேஷ் அப் த ட்ரீ. ஹீ டேஷ் ஹிஸ் அட்டெம்ப்ட் டு கேட்ச் தி கேட். ஹீ டேஷ் ஹோமு. சி டேஷ் டு மார்க்கெட் எக்ஸ்டர்டே. எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் எழுதணும். ஓகேவா? அங்கேயே கொடுத்துட்டாங்க. அப்புறம் பஞ்சுவேஷன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் லெட்டர் எடுத்தோடனே உங்களுக்கு கேப்ஸில் வரணும், கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வரணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க். அவ்வளோதான். பெருசாக எதுவும் வராது, வேறு பெருசாக எதுவும் இல்லை. வாட் ஆர் யூ டூயிங் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போடணும். அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ அடுத்து பாருங்கள். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். வை டிட் த ட்ரெயின் ஸ்டாப் இன் த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்? ஹூ இன்ஹாபிட்டட் த ஜங்கிள்ஸ் தட் த ட்ரெயின் பாஸ்டு த்ரூ? வை வாஸ் நீரஜ் அவார்டட் த அசோக் சக்ரா? வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் அ பர்சர்? Which mode of transport did folk choose? Why was Neeraj awarded the Ashok Chakra? ஸோ இந்த 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி விடுங்க. ஓகேவா? அடுத்து செக்ஷன் டி பாருங்கள். மெமரி போயமு. அடுத்து த டைட்டில் ஆஃப் த போயம் சி ஃபீவர் மீன்ஸு. ஸோ இந்த 4ல் இந்த 3 எல்லாமே உங்களுக்கு 1 மார்க் தான். சப்ளிமெண்ட்னு நினைக்கிறேன் வந்தாச்சு. ஸோ அடுத்து பாருங்கள் 4 மார்க் கொஸ்டின். ஸோ போயம், இது வந்து போயம் கொஸ்டின்ஸ். ஓகே, போயம்ஸு. இதில் பாருங்கள் ஒன்றுக்கு 1 மார்க்கு. ஓகேவா? அந்த போயம் புரிஞ்சால் தான் நான் இதை எழுத முடியும் ஆன்சர்ஸ்லாம். அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள். சூஸு. இதுக்கு ஆப்ஷன் கீழே கொடுத்துட்டாங்க. அடுத்து கேரக்டர் ஸ்பீக்கரு. அடுத்து உங்களுக்கான 5 மார்க்ப்பா. 5 மார்க்னால் ரொம்ப சிம்பிள் தான். பேராஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஓகேவா? இதிலே ஆன்சர் இருக்கும். கொஸ்டின் பண்ணால் வேர் வாஸ் ஹீ ஸ்டாண்டிங்? ஒன் டே வென் ஐ ஸ்டாண்டிங் ஆன் தி போர்ட். ஸோ ஹீ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ போர்ட் அப்படி எழுதினா போதும் உங்களுக்கு 1 மார்க்கு. இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த பேராஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அடுத்து கடைசியாக உங்களுக்கான மெமரி போயம். ஸோ யுவர் ஆம்பிஷன், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 டாபிக் எதுவும் எழுதலாம். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எழுதலாம். நீங்கள் 5 லைனு கன்ஃபார்ம் ஃபன்னாக எழுதலாம், நல்லா எழுதலாம், ஓன் கிரியேட்டிங் எழுதலாம். எழுதுனா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. மை ஆம்பிஷன், யுவர் ஆம்பிஷன் எழுதலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், பட் பெருசாக யாரும் அந்த ஆம்பிஷனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ தட்சிட்பா. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாமுக்கு படிங்க. பிடி எக்ஸாமுக்கு வீடியோ வேணும்னா வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடி எக்ஸாம் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு பிடி எக்ஸாம் தான் நினைக்கிறேன். வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகேப்பா. தட்சிட் நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.